நல்ல செயல் ஒவ்வொரு காரியமும் ஒரு விதையா இருக்கிறது. So I have the harvest. எனக்கு அதற்குரிய பலன் அறுவடை இருக்கிறது. I pronounce upon everybody. ஒவ்வொரு மேல் நான் சொல்லுகிறேன். Even for this church. இந்த சபைக்கு மேல் நான் சொல்லுகிறேன். For my church. என்னுடைய சபை விசுவாசிகள் மேல் சொல்லுகிறேன். Ramesh AFT church. Pastor Ramesh AFT அவருடைய சபையிலே சொல்லுகிறேன். All the pastors here for your church. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு போதகருடைய சபை மக்கள் மேல் நான் சொல்லுகிறேன். Daniel's ministry. அந்த சகோதரர் டேனியல் அவருடைய ஊழியத்தின் மேல் சொல்லுகிறேன். This is the time of great harvest with through the finished work of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு நிறைவேற்றி முடித்த அவருடைய காரியத்தின் நிமித்தமாக வருகிற அறுவடையை உங்கள் சபைகள் மேலே நான் ஆசீர்வாதமாக கூறுகிறேன். ஆமென். இன்னொன்னு சொல்றேன். I want to say one more thing. ஒண்ணுமே செய்யாம விதைக்காமே அறுவடை இருக்கிறதையும் சொல்ல போறேன். I'm going to tell you something. You can still have harvest without sowing something. விதைச்சாதான அறுவடை. Is it if you sow only you can reap, right? விதைக்காம எப்படி? Without sowing how can you reap? இப்ப என் ஸ்பிரிட் எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா, Do you know my spirit has come which situation? விதைச்சேன். So far I was sowing and sowing. இப்ப இனிமே விதைக்காமே அறுவடை பெற்றுக்கொள்ள. Hereafter I am going to receive the harvest without sowing anything. That's also the next higher level supernatural biblical experience. அதுவும் அடுத்த நிலையான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வேதத்திற்கு ஒத்ததான ஒரு அனுபவம் தான் அது. சூப்பர்நேச்சுரல் விட்டுட்டீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த காகங்களை கவனித்து பாருங்கள். Look at the birds in the sky. விதைக்கவும் இல்ல, It doesn't sow or reap. இன்னும் அது அறுக்க கூட இல்லையா? Even it doesn't reap also. நேரா போய் டெய்லி சாப்பிட்டு வந்துடுது. Whatever it needs the food and just யாரோ ஒருத்தன் விதைச்சா, somebody else sowed it, வெட்டுனா, somebody else புளிய போட்டான், dig it, விதைய விதைச்சான், dug it and they sowed the seed. வளர்ந்துட்டு இருக்கு. It was growing. ஹலோ, காகம் ஒரு வேளையும் செய்யல. The bird doesn't work at all. போய் அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு. But they enjoying all the food. இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றேன், மற்றவர்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கிற நேரம். And I want to tell you another prophecy. This is the time you're going to receive as a harvest of the others' efforts. They labored much. அவர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். But I am going to eating and enjoying their labor. அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிட போகிறேன். Amen. Hello. Hallelujah. அப்ப என்ன பண்ணணும்? What we should do? சும்மா இருந்தா. We should be quiet. விசுவாசிக்கிட்டே இருந்தா போதும். And keep believing. யாரோ ஒருத்தன் உங்களுக்கு எல்லாத்தையும் prepare பண்ணிட்டு வச்சு. Somebody else already prepared everything just for you. கட்டி வச்சிட்டான். He has already built. வாங்கி வச்சிட்டான். He already bought it for you. அவனுக்குன்னு தான் கட்டுனான். And he bought it and built it for him. பிளான் பண்ணி வீட்டை கட்டினான். He actually planned that house for him only. ஒவ்வொரு பிளான் பண்ணி வீட்டை கட்டினான். Everything he designed according to his own taste only for him. பிளான் பண்ணி சோஃபா செட் அது இது எல்லாம் He only designed and planned according to his own taste all the sofas, every furniture in his house. But we are going to experience, receive it. I am going to receive it. I received it. That's in the Bible. Amen. That is found in the Bible. Book of Deuteronomy. It is, you can find. உபாகமத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கட்டிட பட்டணங்கள். And the cities which they have built. Actually, பட்டணங்கள். It is about the cities, not one city. வீடுகள். It talks about the houses. சகல வஸ்துக்கள் நிரம்பிய விசாலமான வீடு. It is said it is a spacious and large house is full of all good things. Pastor Prince என்கிட்ட ஒன்னு மேல அங்க லான்ல இருந்து அவன் சொல்லிட்டு இருந்தான். We were standing there in the morning in the lawn. Pastor Prince told me. ஒரு பெரிய அந்த ஃபிளாட்ஸ் பாக்குறீங்களா டாடி? And Daddy, you see some other flats over there. 3 கோடி சொல்றான். And he is telling me about 3 crores. நான் கேட்டேன் ஸ்விமிங் பூல் இருக்கான்னு. I asked him, that building has got swimming pool? கூட இல்ல 3 கோடி சொல்றான். But he no swimming pool, but he tells me about 3 crores. அதனால தான் அது இன்னும் விக்கவே இல்லைன்னு சொன்னான். He told me that's why it is not sold yet.
ஆனா நமக்கு ஸ்விம்மிங் பூலோட ஒருத்தன் கட்டிட்டு But somebody else building the flats with a swimming pool just for us. My part is always swim, 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 swimming in spirit. நான் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பரிசுத்த ஆவிக்குள்ளே நீந்தி நீந்தி நீச்சல் ஆழத்திற்கு செல்லுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. That's all my part. அதுதான் என்னுடைய பகுதி. By waiting period, never be the wasting. என்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணடிப்பு அல்ல. That is the preparation is going on through the Holy Spirit in my inner being. என்னுடைய உள்ளான மனுஷனிலே ஆவியிலே நான் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு ஆயத்த நிலைக்கு தான் நடத்தி செல்கிறது. ஒளிய வீணடிப்பு அல்ல. To build every sons and daughters of God with all the experience. ஆண்டவர் இப்படிப்பட்டதான அனுபவங்களிலே தான் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நடத்தும்படி விரும்புகிறார். விதைச்சு அறுக்கிறது. That is one thing. First level you sow and reap. அடுத்தவன் கட்டி நாம் போய் குடியேறது. If the second greatest level is somebody else builds the house but I go and dwell in it. நான் பைபிள்ல தான் பேசுவேன், வசனம் இல்லாம பேச மாட்டேன். Everything that I preach all biblical. Without word I don't preach anything. எரேமியா 32. Jeremiah chapter 32. நிலங்கள் கொல்லப்படும். And you will inherit the land. பத்திரம் எழுதப்படும். And the documents will be written. சாட்சி கையெழுத்து போடப்படும். And somebody else will sign as a witness. நீங்க இனிமே சாட்சி கையெழுத்துக்கு அடுத்தவன் வாங்குற இடத்துக்கு நீங்க சாட்சி கையெழுத்து போடுறீங்க. You don't know. No more you are going as a witness to give a sign for somebody else. நீங்க ஒருத்தன் உங்களுக்கு இடத்தை தர போறான். Somebody else is going to give a land freely for you. உங்களை எவன் முறைச்சானோ எவன் திட்டினானோ அவன் வந்து சாட்சி கையெழுத்து போட போறான். Whoever were staring at you and scolding you, he is the one who is going to come to you and give a witness sign for you. எவன் உங்களை ரொம்ப அசட்டையா கண்ணை தூக்கிட்டு துளிக்கிட்டு பார்த்தாரோ அவன் தலைய குனிஞ்சிட்டு அப்படியே சாட்சி கையெழுத்து போட போறான். Whoever lifted his head and despised you and thinking that you are a low fellow, but that fellow will come and give a surety for you. அடுத்தவங்க எழுதுல ரொம்ப சிரிப்பு வருது. It is so natural. Others land, others house freely giving. அது எனக்கு சொன்னது. It is not others land, it is promised for me. அவர்கள் தேடி சேர்த்த ஆஸ்தியை, the treasures that they accumulated. அங்கதான் பின்னால ஒரு வசனம் வருது. There is one more verse is found over there. உனக்குன்னு சேர்ப்பாயின்னு சொல்லல. And it is not written, it is for you. பூமி எல்லாம் ஆண்டவருக்கென்று நியமிப்பாய். And you will declare the entire nation for God. பலிக்குள்ளதான் இவ்வளவு ஆசீர்வாதம். And all this blessing that you find in the sacrifice. பலிதான் இயேசு. The sacrifice about Christ. இயேசுதான் பலி. Jesus is the sacrifice. பலியை முகர்ந்தாரே. And he smelled the sacrifice. கோபம் இப்ப ஃபுல்லா போயிடுச்சு. And now all the anger went away. அந்த பலிக்க even for that sacrifice made, அந்த நோவா பலிக்க, even the sacrifice ordained by Noah, தேவன் உங்கள் மேல என் மேல அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை பலியா ஒப்பு கொடுத்து அவரை பலியாக்கி அவர் மூலம் அந்த சுகந்த வாசனை முகர்ந்த பிறகு உங்க மேல கோபமா இருக்கிறாரு, உங்களை தண்டிக்க போறாரு, நீங்க சரியில்லை, அதனால உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல இப்படின்னு பேசுறாங்களே. இவங்க மேல தேவன் கோபமா இல்ல, ஆவியானவர் ரொம்ப துக்கம். Even for that sacrifice made by Noah, God's anger went away. How much more his own son he gave for you and for me. He made Christ as a sacrifice for himself. After which, if somebody, some preacher in the churches, if they are still preaching that God is angry with you and God is going to give a judgment upon you, and I believe that Jesus is not going to be angry with that person. The Holy Spirit is going to be angry with that person. Amen. நான் டெய்லி சில இதெல்லாம் அறிக்கை பண்ணுவேன். Every day I used to confess certain things.
தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். God is on my side. எனக்கு விரோதமாய் இருப்பவன் Who can stand against me? தேவன் என் மேல் அன்பு கூறுகிறார். God loves me so much. தேவன் என் மேல் கோபமாய் இல்லவே God is not angry with me at all. தேவன் எனக்கு நன்மை செய்கிறார். God always does good for me. தேவன் எனக்கு தீமை அவர்கள் மூலம் வந்தது. The glory came through them. உடன்படிக்கை அவர்கள் மூலம் The covenant came through them. வாக்குத்தத்தம் அவர்கள் மூலம் வந்தது. The promise came through them. முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் மூலம் வந்தார். Our ancient forefathers Abraham, Isaac and Jacob came through them. யூதனாகிய இயேசுவின் மூலம் வந்தது. But salvation came through Jew Jesus. ஆகவே யூதனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டு. That is why don't boast against Jews. இன்னொன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். I would like to show one more thing. எப்படி அவன் கீழ்ப்படியாமையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, how because of their disobedience we could get salvation, இப்பொழுது நம்முடைய கீழ்ப்படிதலுக்குள் அவர்கள் இரக்கம் பெற போகிறார். But now with our obedience they are going to receive mercy from God. பாத்தீங்களா யூதனும் புறஜாதியும்? Now can you see the connection between Jews and Gentiles? நீங்க நடக்கிறப்ப யூதனா நினைச்சு நடக்கணும். And when you walk you have to bless the Jews. நீங்க நடக்கிறப்ப கிருபையின் பரிபூரணம் நீதியா ஈவின் பரணும் ஆளுகையில தான் நடக்கணும். When you walk you should walk in the realm of ruling with all righteousness. கூடாரத்துல நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். And you are like a plank and the wood that stands straight. நம்ம நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். We are like a wood standing straight in the tabernacle. யூதனை ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம். The more you bless the Jews, the more you bless them, you shall be blessed. இன்னைக்கு மெசியானிக் யூதர்கள் இருக்கிறார்கள். Even today we can find Messianic Jews. இன்னும் அவங்களுக்குள்ள நியாயப்பிரமாணம் இருந்துட்டாங்க. But still they hold the law. எங்க வீட்டுக்கு ஒரு மெசியானிக் யூதர் வந்தார். And one time the Messianic Jew came our home. அவர் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன். He said I don't eat this, I don't eat that. இதுதான் நீங்க மெசியானிக் யூதர்ன்றீங்க இன்னும் பிரமாணத்துல இருக்கீங்க. I asked him, you are confessing yourself as a Messianic Jew but you are omitting something. And he said we are used to it. அப்ப எவ்வளவு டாமினேட் பண்ணுது பாருங்க. How much more that the commandments, the law dominates them. எருசலேமுக்கு நான் என்னோட மனைவி அதே அவருடைய சபைக்கு போயிருந்த மெசியானிக் காங்கிரிகேஷன். That Messianic Congress, one day me and my wife went over there. அங்க நாங்க உட்கார்ந்து ஆராதனை ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணோம். And we attended the entire church service. அப்புறம் அவர் சொன்னார் வெளி ஆட்களை யாரையும் இங்க எதுக்குமே விட மாட்டோம். He said we will not allow any other person outsider to do anything inside our church. அவர் bless பண்றதுக்கோ ஒரு வார்த்தை சொல்றதுக்கோ not permitted. It is not at all permitted to say a word or to bless. ஏன் சொல்றேன்னா அவங்க இன்னும் அவ்வளவு இதுல இருக்காங்க. Why I say that, but still they are so strong in that law and commandments. அத நம்ம பார்க்க வேண்டாம். We should not look at those areas. இயேசு யூதன். And Jesus is a Jew. யூத வழியா ரட்சிப்பு. And he is the brings salvation to them. அவர் ஒன்றாக. Jew and Gentiles we should become one. This is prophecy. This is the prophecy. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. You have to understand this properly. இவர்களை ஆசீர்வதிங்க. And bless the Jews. இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand Jesus thoroughly. பலியான இயேசு. Jesus became as a sacrifice. அவர் மூலம் வருகிற இரக்கம். And the mercy that we receive through him. அவர் மூலம் வருகிற நன்மை. All the goodness that we receive through Jesus. செய்தியை முடிச்சிட்டேன். I have finished my message.